ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு வாங்கின சிறுகிழங்கு வச்சு எப்படி துவரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிழங்கு வகைகள்னாலே எப்போவுமே நம்ம குழம்பு இல்லைன்னா வறுவல் தான் செய்வோம். இது போல் துவரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த கிழங்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிழங்குல களிமண்லாம் இருக்கும், மேலே ரொம்ப இதுவாக இருக்கும். இது போல் ஒரு துணி எடுத்துக்கோங்க. நம்ம தண்ணியிலே போடாமே கிழங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த துணியை வச்சு இப்போ நான் மேலே இருக்க மண் அப்புறமா தோல் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன் ஈஸியாக. இது எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணியில் கை வைக்காமே நம்ம இது போல் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. இதே போல் எல்லா கிழங்கோட தோலையும் நான் எடுத்து வச்சிட்டேன். பாருங்கள், இது போல் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம இதை பொடியாக அரிஞ்சிக்கலாம். பொடியாக அரிஞ்சு வச்சாதான் நம்ம செய்கிற துவரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கிழங்குல நம்மளுக்கு நிறைய சத்து இருக்குது. அதிகமாக ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடம்பு குறைக்க ஹெல்ப் பண்ணும். இந்த கிழங்கு ரொம்ப நல்லது. இது நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான கிழங்கு. இது பொங்கல் டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது கட் பண்ணி எல்லா கிழங்கையும் இது போல் தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துருங்க. அடியில் மண் இருக்கும். இப்போ நான் இங்கே வெந்நி போட்டு வச்சுருக்கேன், சுடு தண்ணி. அதில் இப்போ இந்த கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நல்லா வெந்து வந்திருக்கு. அதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த துவரத்துக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். 2 சில்லு தேங்காய், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம். இதை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணியிலேருந்து எடுத்து வடித்து வச்சுக்கலாம். நம்ம இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடுங்க. எப்பவும் போல் தான் தட்டு போட்டு மூடிடுங்க. கடுகு கண்ணில் மேலெலாம் தெரிச்சிரும். இப்போது நல்லா கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ கிழங்குல ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கனால இந்த வெங்காயத்துக்கும் தேங்காய்க்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் வடித்து வச்சுருக்க கிழங்கை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேங்காவை கொரகொரப்பாக அரைச்சிங்க. அப்போ தான் இந்த துவரத்துக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காவையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த துவரம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்லா இருக்கும். இந்த துவரம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இந்த துவரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், நான் செஞ்ச மாதிரியே. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.